கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு பிதாவிடம் ஜெபம் செய்ததினால் தேவத்துவத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்கிற வாதம் உண்டு. திரித்துவம் கூறுவது போல இயேசு தேவத்துவத்தில் முதலாம் நபராகிய பிதாவிடம் ஜெயித்தாரா, அல்லது இயேசுவினுடைய ஜெபங்கள் அவருடைய உண்மையான மனிதத்தன்மையின் வெளிப்பாடா என்பதை வேத சத்திய வசனங்களை கொண்டு கண்டுபிடிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. இங்குள்ள முக்கிய வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்று எழுதியிருக்கிறது. இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் தாம் ஒரு மனிதனாக இருந்ததினால் ஜெபித்தாரே அல்லாமல் திருத்துவம் கூறுவது போல தேவத்துவத்தில் இரண்டாம் நபராக அல்ல. இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் முழுமையான ஒரு மனிதனாக இருந்த காரணத்தினால் அவர் பிதாவாகிய தேவனை சார்ந்திருந்தார் என்பதை இது உணர்த்துகிறது. அவர் மனிதனாக வாழ்ந்ததினால் அவருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுகின்றன. இயேசு திருத்துவ கோட்பாட்டின்படி மூவொரு தேவனின் இரண்டாம் நபர் என்றும் முதல் நபராகிய தந்தையிடம் ஜெபித்தார் என்றும் கூறுகிறது. ஆனால் வசனமோ இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் முழு மனிதனாக வாழ்ந்ததினால் ஜெபித்தார் என்று வெளிப்படுத்துகிறது. தேவத்துவத்தில் இரண்டு ஆழ்தத்துவம் கொண்டவர்கள் இடையேயான தொடர்பை இந்த வசனங்கள் வெளிப்படுத்தவில்லை. ஒரு மனிதன் தேவனை எப்படி சார்ந்திருப்பது என்பதை அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக செய்து காட்டினார். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். திருத்துவ போதனையின்படி இந்த ஜெபத்தை தேவத்துவத்தில் முதலாம் நபராகிய பிதாவிடம் இரண்டாம் நபராகிய இயேசு ஜெபித்தார் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கர்த்தரை விசுவாசிக்கிற அனைவரும் தேவனோடு ஒரு நபராக மாறுகிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வசனத்தின் அர்த்தம் அதுவல்ல. விசுவாசிகளாகிய அனைவரும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் அவரும் பிதாவும் அனைத்து சித்தத்திலும் செய்கையிலும் ஐக்கியப்பட்டு இருந்தது போல நாமும் அதே போல மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். திருத்துவம் கூறுவது போல தேவத்துவத்தில் இரண்டாம் நபராக இருக்கும் இயேசு முதலாம் நபராகிய பிதாவிடம் ஜெபிக்கவில்லை. அவர் மாம்சத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு முழு மனிதனாக வாழ்ந்ததினால் அவர் மனிதத்தன்மையில் ஜெபிக்கிறார். பரிசுத்த வேதாகமம் முழுவதும் தேவன் ஒருவரே என்றும் அந்த ஒரே தேவன் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார் என்று கற்பிக்கிறது. இயேசு ஜெபித்த போது இரண்டு ஆழ்தத்துவம் கொண்டவர்களிடையே நடந்த உரையாடல் அல்ல. இயேசு மனிதனாக வாழ்ந்து தேவனுக்கு தம்மையே பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுத்து தம்முடைய கீழ்ப்படிதலை காட்டினார். திருத்துவ கள்ள போதனைகளினால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இயேசு ஒரு மனிதனாக ஜெபித்தார். திருத்துவம் கூறுவது போல மூவொரு தேவனின் இரண்டாம் நபராக அல்ல. இயேசுவின் ஜெபங்கள் ஒரே தேவனை விசுவாசித்து அவரையே சார்ந்து ஒரு பரிபூரணமான மனிதனாக வாழ்ந்து காட்டி நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். தேவன் ஒருவரே என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரே தேவனுடைய நாமம் இயேசு. திருத்துவம் என்கிற கள்ள உபதேசத்தை விட்டு தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருப்பதால் இதை பகிரவும். கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகுக்கு எடுத்துச் செல்வோம். ஆமேன்.